இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பெரி பெரி பன்னீர் ரைஸ் பவுல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பன்னீர் கொஞ்சமாக சால்ட்டு சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே கிரில் பேன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் பேன் யூஸ் பண்ணலாம். பூண்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் பன்னீரை வந்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கேரட், ப்ராக்கலி, 3 கலர் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வெஜ்ஜீஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸே வெஜ்ஜீஸ் தான். பன்னீர் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வெஜ்ஜீஸும் வந்துட்டு நல்லா ஒரு 80% குக் ஆகணும். தனித்தனியாக கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகி வாசனை வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு வேக வச்சு உதிரியான பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹர்ப் ரைஸ் இங்கே ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து சாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சாஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். இது பட்டரில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா ஆட் பண்ணிட்டு மில்க் ஆட் பண்ணி ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் ஆட் பண்ணிட்டு பீஸா சாஸ் நான் ஹோம் மேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாஸ் ரெடி ஆகிடும். இது பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.